அதில் பாலா தம்பி வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார். வந்து தம்பி உனக்கு என்ன ஆசை அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கும்போது உனக்குன்னு லட்சியம் இருக்கா, உனக்குன்னு என்ன ஆசை இருக்குன்னு கேட்கும்போது வெக்கப்பட்டார். சொல்லுப்பா பரவாயில்ல அப்படின்னு. நான் ஹீரோ ஆகணும்னு ஆசை. ஹீரோ ஆகணும்னு ஆசையா அப்படியா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் ஓகே டன், நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு. அவன் கூப்பிட்டு சொன்னேன், இன்னும் நான் ஹீரோ ஆக முடியுமே, நாங்கள்லாம் எல்லாரும் ஆகும்போது இன்னும் வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம், யார் வேணா ஹீரோ ஆகலாம். ஸோ அங்கே அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன் நான் வந்து இதை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க டைரக்டர்ஸோ நல்ல கதைகள் இருந்தால் தம்பிக்காக எடுத்துட்டு வாங்க, நம்ம பாலா வச்சு ஹீரோவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாலா வந்து 2 நாளைக்கு அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு டைரக்டர் கதையோட ரெடியாக இருக்காருன்னு பண்ணலான்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் ஒரு ப்ரொடியூசரை வந்துட்டாங்க. ப்ரொடியூசரும் வந்துட்டாங்களா, நல்ல விஷயம் தானே, சரி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். வந்தவொடனே டைரக்டர் தம்பியை பார்த்தேன். ஷெரீஃப் தம்பி ரொம்ப தங்கமான தம்பி, நம்ம நல்ல டேலண்ட் இருக்கிற பையன். அவரும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர். அவரும் நல்லா வரணும்னா ஷெரீஃப் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதை கேட்டோன்னே ரொம்ப லைன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது எனக்கு ப்ரொடியூசர் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை, வேண்டாப்பா ஃபர்ஸ்ட் படம் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி அண்ணா இன்னொரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு அப்படின்னாங்க. கிரண் சார், ப்ரொடியூசர் கிரண். அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு அவர் முகத்தை பார்க்கும்போது அவர் வந்து உட்காந்து பேசுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான மனுஷன். எதுக்கும் ஆசை இல்லை சார், நீங்களே ரிலீஸ் பண்ணி நீங்களே படம் எடுத்து நீங்களே ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுவீங்களா சார்? சார் முழு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க சார், நான் வந்து இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாரு சார், எந்த ஹெல்ப்பும் வேணாம் சார், எதுவும் வேணாம் சார், நானே சொந்தமாக பணம் போட்டு நானே எடுக்கிறேன். ஸ்டார்ஸுங்களை வச்சு தான் படம் பண்ண வருவாங்க ப்ரொடியூசர்ஸ். புது பையனை வச்சு பண்ணணும்னு வரும்போது அதுவே எனக்கு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜெய்கிரன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரியே சார் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆடியோ ரிலீஸ் கூட நான் வர வேண்டியது, இந்த காஞ்சனா படம் ஷூட்டிங் எல்லாம் அவுடோரில் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் உடம்பு கூட முடியலன்றதால வர முடியாமல் போச்சு. ஸோ எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பல தம்பி எல்லாரையும் உன்னை வாழ்த்துறாங்க, சந்தோஷம். முதல் முறையாக உன்னை ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ எல்லாரும் அந்த ஹீரோ பொசிஷனில் வாழ்த்தும் போது சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மென்மேலும் வெற்றி அடையணும்னு நான் உன்ன ராகவேந்திர சுவாமியை நம்பிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, பாலாக்கு, ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் பார்க்க போகிறதுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் லாரன்ஸ் அண்ணன் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவில் இன்றைக்கி ஆக்சுவலாக லாரன்ஸ் அண்ணன் இங்கே வந்து வரணும்னு அவருக்கு ரொம்ப அவர் மனசு இங்கே தான் இருக்கும். எனக்கு தெரியும் இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து என்னடா ஆயிடுச்சு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு லாரன்ஸ் அண்ணன் கேட்கும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா நம்ம ஹீரோ பண்ண முடியுமா அப்படி கேட்டேன். நீ பண்ணாண்டா அப்படின்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தை தான் யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்கல்ல, பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அங்கஸ்தி இங்கஸ்தி இந்த வார்த்தை இவருடைய காதில் போயிட்டு இந்த மனசில் நின்று அப்படி தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் என்ன சொன்னார், டேய் ஹீரோனா சாதாரண விஷயம் இல்லைடா, நீ ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நீ நல்ல திறமசாலி, அதெல்லாம் தாண்டி நீ ஃபிசிக்காகவே ரெடி பண்ணணும், நம்ம போய் ஃபஸ்ட்டு நிற்கும் போது தோற்றக்கூடாது தம்பி. அப்படி ஏன்னா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒருத்தவன் தோத்துட்டா இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு 10-20 பசங்க தோத்தா மாதிரி, நீ ஜெயிச்சனா உன்ன மாதிரி 30-50 பசங்க இதே மாதிரி பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து நிற்பானுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது நியாயமான வார்த்தை. அது என்ன ரொம்ப